Hi friends, welcome back to Mama with Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா நீங்க கேட்டுட்டு இருந்ததுதான் என்ன ஆச்சு உங்க OMR வீடு, என்ன ஆச்சு உங்க OMR வீடுன்னு நாங்க ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஆஃப்டர் மேரேஜ் பாப்பாக்காக 4 மாசம் வந்து நாங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். ரெண்டு கொடுத்திருந்தோம், கீயை திருப்பி வாங்கிட்டோம். அவங்களும் வெக்கேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவும் மாப்பிள்ளையும் மட்டும்தான் அங்க மாப்பிள்ளை இங்க வரும்போதெல்லாம் போய் ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இப்ப பாப்பா வந்து இன்டர்ன்ஷிப் முடிச்சிட்டா. அவ பெங்களூர் கிளம்பிட்டா, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெங்களூர் போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா ஓகே இது பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் எப்ப இன்டர்ன்ஷிப் ஒரு 10 to 15 days தான் இருக்கும், அதை எப்ப கூப்பிடுவாங்களோ அப்ப வந்து நான் முடிச்சுட்டு கிளம்பிடலாம், அதனால நீங்க அதை ரெண்டுக்கு விட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டா. OMR வீட கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா. அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். அப்படி அந்த கீயை ஹேண்ட் ஓவர் வாங்கிட்டு நான் என்னென்ன பண்ணலாம் இருக்கேன், அங்க போய் என்ன பண்ண போறேன் அப்படின்றதுதான் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், டூர் பேக்கேஜ் மாதிரி நீ எடுத்து வச்சுன்னு இருக்கு. 2 nights 3 days, சம்டைம்ஸ் வந்து 3 nights 4 days கூட மாறும். ஏன்னா மௌலிக்கு லீவு தான், ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க. அவர் புக்கெல்லாம் எடுத்துன்னு கிளம்புறாரா இல்ல அப்படியே கை வீசின்னு 2 வாட்ச் எடுத்தா போதும். எனக்கு போனு தான் என் புக், போனு, ஐ வாட்ச், பென்னு, எல்லாம் PDF அவனுக்கு அப்படியே மண்டையில அப்படியே ஸ்டோர் பண்ணிப்பான், சிட்டி ரோபோ மாதிரி. அதனால அங்க சரி யாருமே இங்க இல்ல. சோ பாப்பாவும் வந்து ஊருக்கு போயிட்டா. சோ நம்ம இங்க இருந்து என்ன பண்ண போறோம், சரி நம்ம அங்க போயிட்டு அங்க கொஞ்சம் பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணணும். அப்புறம் அவளோட கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி பெங்களூர் அனுப்பிச்சு விடணும். அந்த வேலை எல்லாமும் இருக்கு. அதை விட மெயின் வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை ரெண்டுக்கு விடணும். சோ அங்க அந்த பர்பஸ்க்காக தான் வந்து இப்ப நம்ம கிளம்புறதே. எஸ் எக்ஸாக்ட்லி, அதுக்காக தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் 4 months வந்து நம்ம பாப்பாக்காக வச்சிருந்தோம். இப்ப பாப்பாவும் சொல்லிட்டா ஓகே நீங்க அதை இது பண்ணிடுங்க அப்படின்ட்டா. சோ அதனால நம்ம இப்ப அங்க கிளம்பிட்டோம். நீங்க நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க என்னாச்சுங்க OMR வீடு, என்னாச்சுங்க OMR வீடு. அப்படி கேட்கல, ஒரு அபார்ட்மெண்ட் ஒண்ணு வாங்குனீங்களே அது என்னாச்சு? அது பத்திரமா இருக்குது, சூப்பரா இருக்கு ஆண்டவரால. சோ எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. அங்க போய் தங்கணும் அப்படின்னாலே ஒரு பூஸ்ட் வந்துடும் என் உடம்புல, ஒரு எனர்ஜி வந்துடும். சோ அதனால நம்ம சட்டை புட்டுன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். என்ன பெரிய ட்ரெஸ் வேணும், இங்கேருந்துட்டா ஒரு 25 kilometers. சோ ஷார்ட்ஸ் மட்டும் இருந்தா போதும். ஷார்ட்ஸ், டிஷர்ட்னு ஒரு 4 வகையான டிஷர்ட் எடுத்து வச்சுக்கினேன், புது டிஷர்ட்லாம். என்ன சொல்ல? இல்லன்னா பிரச்சனை இல்ல, வெளியவே ஜூடியோ இருக்கு. பாருங்க, இப்ப யாருமே அந்த பதில சொல்லவே இல்லை. நான் ஷாப்பிங் பண்றதே நிறுத்திட்டேன். இல்லப்பா, யாருமே சொல்லல அவர் படத்துக்குன்னு வெளியில ஸ்டுடியோ இருக்குது அப்படின்னு. இப்ப அவங்க அக்காவும் அதே தான் பண்ணுகிறான். இங்க இருந்து அர்ஜென்டா 1 hourல ஏர்போர்ட் போய் ஆகணும். அர்ஜென்டா கண்ட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து, பாப்பா என்ன பாப்பா இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன், விடு பாத்துக்கலாம், இப்போதைக்கு டைம் இல்ல தேடுறதுக்கலாம் அப்படின்னு சொல்லி இழுத்து போட்டுன்னு எதையோ எடுத்துன்னு போச்சு. நேத்து நான் கேட்டேன், இப்ப ஊருக்கு கிளம்புறான்றியே நீ ட்ரெஸ்ஸுக்கு என்னடா பண்ணுன, நான் ஆல்ரெடி ஆர்டர் போட்டேன், மீஷோல போட்டேன், இட்ஸ் ஆன் த வே, நாளைக்கே வந்துடும், வந்தவொடனே புதுசு எடுத்து அப்படியே பேக் பண்ணிட்டு கிளம்பிடுவேன் அப்படின்ச்சு. அக்கா இப்போ ஐயோ அவ்வழியே தம்பின்ற மாதிரி அவர் ஒரு 2 அவர் எங்கேனாச்சும் வெளில போகுமா அப்படின்னா, எங்கேயும் போக மாட்டோம், போறதா இருந்தா பீச்சுக்கு போவோம், மீன் வாங்குறதுக்கு போவோம் அப்படின்னு. சரி ஓகேன்ட்டான். இப்ப நான் புது ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிறேன்னு 1 தாண்டா வச்சுக்கிறேன் புது ட்ரெஸ், நான் சும்மா சொன்னேன்டா இதெல்லாம் பழசு தாண்டா. உடனே அவர் பாத்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா வெளில ஸ்டுடியோ இருக்குது அப்படின்றாரு. ஷாப்பிங் பண்றதே நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், நீங்களுமே பாத்திருப்பீங்க. எங்களுக்கு இப்ப ஷாப்பிங் தேவையில்லை, நான் ஆல்ரெடி எடுத்த ட்ரெஸ்ஸே நிறைய இருக்கு, அதெல்லாம் போட்டு கிழிச்சா போதும். அதுக்கப்புறம் புது வீட்டுக்கு ஃப்ரெஷ்ஷா ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஆமா அவ்வளவுதான். மேரேஜ் ஈவென்ட்ல இருந்து கொஞ்சம் கச்சகச்சன்னு இருக்குது இல்ல, அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். பாப்பாவோட Dresses தாங்க மேல எல்லாம் பேக் பேக்கா புதுசு, எல்லாமே புதுசு. இப்ப ஊர்ல இருந்து வந்து எல்லாமே பெங்களூர் எடுத்துட்டு போவாள்ல, அதுக்கு அவன் இறக்குனால்னா ஏகப்பட்ட பேக் ஃப்ரீ. அதனாலதான் வந்து நம்ம எல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த மேரேஜுக்காக பை பண்ணதான் நிறையவே, அந்த டைம்ல பை பண்ணதுனாலதான் நிறைய. ஆனா நீங்களே சொல்லிட்டீங்க மேரேஜுக்காக அவ்வளவு ட்ரெஸ் வாங்குனீங்க, அது இருக்கும்போது ஏன் பண்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க. நாங்க பண்றது இல்ல, நாங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா இப்ப எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு மெயின் கான்சென்ட்ரேஷன் என்னன்னா வீடு கட்டணும். ஆமா, அதுதான் மெயின் கான்சென்ட்ரேஷன். அத கம்ப்ளீட்டா நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா கண்ணாடி திருப்புனா ஓடுற மாதிரி பேசிட்டு இல்லடா, நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபை பண்றோம்ன்ற. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னா சாக்ரிஃபை பண்ணணும். எனக்கு புரியல, அது என்னடா ஆட்டோல கண்ணாடி திருப்புற மாதிரி என்ன தெரியும், ஏதோ வளர்றானேன்னு பார்த்தா மூவில வந்து ஏகே பண்ணுவாரு, ஆட்டோல கண்ணாடி திருப்பிட்டா இப்ப ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ற கணக்கு அதுன்றான் அவன். அப்படி கிடையாது, நிறைய விஷயங்கள் வந்து அனாவசிய செலவுகள் கம்மி பண்ணாதானே நம்ம நினைச்ச மாதிரி வீடு கட்ட முடியும். அதனால உன் கேள்வின் கைன் வேற தெரியுதா? ஓகே சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேக் பண்ணிட்டு கிளம்ப போது பார்க்கலாம். ஏன்னா சாப்பிட்டு தான் போகணும்.
நானும் வெளில போயிட்டு இப்பதான் வந்தேன் நானு. சோ அதனால பேபிமாக்கும் உடம்பு சுத்தமா முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் கண்ணு, ஒரு பக்கம் மூக்கு, ஒரு பக்கம் வயிறு, ஒரு பக்கம் கிட்னி, பல்லு அப்படியே போட்டு அப்படியே அமுக்கி வச்சிருக்குது போல் இருக்கு. அதனால அந்த அம்மா எதுவும் பேச மாட்டாங்க. அது நான் ஒரு வாரம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ரிவ்யூ சொல்றேன், இப்ப சொல்லல. ஓகே, என்னென்ன பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு தெரியணும்ல எல்லாருக்குமே. கண்டிப்பா இருக்கும். அது எப்படி பல்ல போட்டு இப்படி அழுத்துது, அது இப்படிதான் இருக்கும். கரெக்டா? இப்ப அந்த அழுத்தல ஃப்ரண்ட் இதெல்லாம் அப்புறமா நான் சொல்றேன் என்னன்றது. ஓகே, டக்குன்னு கிளம்புங்க போலாம். என்ன சாப்பிடதான் முடியல. யாராவது வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அலைனர் போட்டீங்கன்னா வெயிட் லாஸ் ஆயிடும் சீக்கிரம். நீங்க நினைச்சா கூட சாப்பிட முடியாது. ஒரே ஒரு சூட்கேஸ்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாமா? ஒரே ஒரு சூட்கேஸ் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏன்பா ஒன்னும் பெருசா இல்லப்பா, எல்லாமே சின்ன சின்னதுதான்ப்பா. இன்னும் நான் ட்ரெஸ் எடுத்து வைக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கெல்லாம் கிளம்பிட்டோம். மணி வந்து 7 ஆயிடுச்சுங்க. கிளம்புறதுக்கே 7 ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அது காரணம் எல்லாத்துக்குமே காரணம் பேபிமா தான். இந்த வீட்டுல ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னா அதுக்கு மூல காரணம், முந்தி காரணம், எல்லா காரணமும் பேபிமா. கெட்டதுக்கு மட்டும் மூல காரணம் நான் தான், நல்லதுக்கெல்லாம் மூல காரணம் நான் இல்ல. கரெக்டா? கெட்டதுக்கெல்லாம் மூல காரணம் நான் தான். எல்லாத்துக்குமே நீதான். நல்லது கெட்டது அனைத்தும் நீயே. ஆமா, வயிறு வேற சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாரம். அதுக்கு காரணம் வந்து இந்த பல்லு செட்டு 2 நாள் ஆச்சு. நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினுக்கிறேன், உங்ககிட்ட பேசல நானு. நல்லதுக்கு நம்ம சொல்றோம். மூளை எங்க இருக்குன்னு தெரியல. பல் செட்டு போட்டுருக்கும் பாத்ரூம் போறதுக்கு சம்பந்தமே கரெக்ட், நியாயமான பேச்சு. இப்படி அழுத்தினுக்குது உன்னை, ரைட்டா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு உடம்பு இதுவாயிடும். சீரியஸா அதுக்கு முன்னாடியே இருக்கும் போதே நம்ம இதுக்கு போனோமே, ரெட்ரோ போகும்போதே எனக்கு வயிறு சரியில்லைதான். சாப்பிட்ட உடனே பாத்ரூம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன், இந்த பல்லு வந்து 24 ஹவர்ஸ்ல சாப்பிடுற நேரம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தவிர்த்து மத்த எல்லா நேரமும் இப்படி நிக்குது. இப்படி அழுத்திட்டே இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு பாத்ரூம் ஏதோ ஒண்ணுடா, நம்ம பாடியில ஒரு நல்லா இருந்த பாடியில ஒரு டிஃபெக்ட பண்ணி வச்சிருக்கீங்க நீங்களே. பாடி ரொம்ப ஹீட் ஆகி என்னமோ ஆயின்னு இருக்குது. சரியா, போகும்போது டேப்லெட் வாங்கிக்கலாம். சீக்கிரம் கிளம்புங்க. நம்ம இதெல்லாம் நல்லதுக்கு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். நான் அழகுக்கு அழகு சேர்த்துனுக்கிறேன், அது உனக்கு பொறாம, உனக்கு என்னமோ சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அசிங்கமா கூட சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, எடுப்பா இடத்த காலி பண்ணுப்பா. முதல்ல இங்கே இந்த வீட்லயே நின்று பேசினே 10 நிமிஷத்துக்கு வீடியோவை எடா. ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு. ஒரு வழியா மழையில் போ நிறுத்துவான். அது தெரியல. இப்ப ஆக்சுவலி அவரோட கார் தான் வந்து என்ட்ரி ஆயிருக்கும். நம்ம கார் என்ட்ரி பண்ணணும். திரும்பி கேன்சல் பண்ணிட்டு திரும்பி என்ட்ரி பண்ணிட்டு இங்க ரச்சக்கட்டி நின்னுப்பானுங்க. ஓகே, யாரும் இல்ல, மழையில எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுங்கிறாங்க. உள்ள ஓடிடுவோம். ஆனா திரும்பி வெளில வரணுமே. இப்ப இல்ல நிக்குது, கிரீன் லைட் எரிஞ்சது நான் பார்த்தேன். எரிஞ்சுதா? அப்ப நம்மளது ஓனர் வெஹிக்கிள்ன்றதுனால அப்படியே என்ட்ரி இருந்துகிட்டே இருக்கும் போல இருக்குது. அவங்க எப்ப வேணா வருவாங்க, எப்ப வேணா. ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் வரமா இங்க? 8-9 மாசம் ஆயிடுச்சுப்பா. அப்படியா? ஆமா, பாப்பாக்கு ஜனவரில இருந்து கொடுத்தோமா. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ல தான் கொடுத்தோம். பிப்ரவரில தான் கொடுத்தோம். அவங்க ஜான் 27 தான் காலியே பண்ணாங்க. ஓ, ஜான் 27. அப்ப பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாசம் ஆயிடுச்சா? இப்ப இதான் இ பிளாக். இதுவா? இது இல்ல எஃப் போடுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்த அப்படின்னா அதுக்கு முன்னாடி 5 மாசம் அவங்க இருந்தாங்கல்ல, அந்த பசங்க இருந்தாங்க. கிட்டத்தட்ட 8 மாசம் ஆயிடுச்சு. அப்ப இதுதான்ப்பா இ பிளாக். ஏன் பிளாக் பண்ணிட்டு அந்த பக்கம் போடும் போல. இதுவா நம்மளுது? ஆமா, அடுத்தது பின்னாடி டி ஓபன் பண்ணிட்டாங்கப்பா. ஸ்டூடியோ பிளாக் ஓபன் பண்ணிட்டாங்க பாருங்க. வரே வா. இப்ப இடத்துக்கு தான் ஒரு பெரிய ரச்சையா இருக்கு. இங்க பாரு எப்படி நிறுத்தி இருக்காங்க காரை. கார் மல்லி போட்டு நடப்போம் ஜாப்புக்கு போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தோடனே கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், அதனால க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு லாக் பண்ணி. ஆமா ஆமா. போட்டுருக்கான். டைம் 8:35. அவன் போய் ஓடி போய் பெட்ரூம்ல படுத்துக்கினா அவன். ஆண்டவர்லாம் அப்படியே இருக்கிறாரு. இது கொஞ்சம் கச்ச கச்சான்னு இருக்கும். அப்புறம் எல்லாத்தையும் நாங்கள் நீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறோம். நம்மளுக்கு பாத்திரம்லாம் அப்படியே இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. நாங்கள் பாப்பா மட்டும் தானே அப்படின்ட்டு கம்மியாக பாத்திரம் வச்சுட்டு வந்துட்டோமோ அப்படின்ட்டு யோசித்தோம். ஆனால் கரெக்டாக தான் வச்சுருக்கோம். 4 பேர் வந்தால் யூஸ் பண்ணுற மாதிரி தான் பாத்திரங்கள் வச்சுட்டு போயிருக்கிறோம். மறந்துட்டோம் நாங்கள். ரொம்ப நாள் ஆச்சுல வந்து. இனிமேல்ட்டு சமைக்கிறது மட்டும்தான் இங்கே வேலையாக இருக்கும். பால் எடுத்துன்னு வந்திருக்கோம், பால் காய்ச்சி குடிப்போம். இங்கேயும் ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு.
க்ளீன் பண்ணுறதுன்னா நான் பெருக்கிறது. அப்புறம் அந்த பெட்ஷீட் கவர்லாம் எல்லாத்தையும் மாற்றணும். நாங்கள் பெட்ஷீட் கவர்லாம் எல்லாத்தையும் மாற்றிட்டு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணாமல் இருந்தது. அந்த உள்ள அந்த ஃபில்டர் இருக்கும்ல, அந்த ஃபில்டர் க்ளீன் பண்ணாமல் இருந்தது. அந்த ஃபில்டரையும் க்ளீன் பண்ணி கம்ப்ளீட்டாக போட்டாச்சு. அந்த ரூமையும் நீட்டாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான். என்ன வேலை ஆரம்பிக்க போகிற பேமா? பாலை சுட வச்சு குடிச்சிட்டு சாப்பிட்டு சுட வச்சு குடிச்சிட்டு படுத்து தூங்க போகிறேன். அந்த தண்ணிலாம் குடிக்காதப்பா. அது 1 மாதத்துக்கு முன்னாடி ஊற்றி வச்ச தண்ணியாக இருக்கும். அது உள்ளே இருக்கிற இதெல்லாம் பாப்பா இதெல்லாம் பட்டர் கிட்டர் எல்லாம் வச்சிருக்குது. பட் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம், தூக்கி போட்டுரு. எதுக்கு வம்பு? 1 மாதம் கழிச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு அதை ஆகிட போகுது. பட் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸ்பைரி டேட்டை பேஸ் பண்ணி தானே அது. பாட்டிலில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த இதில் சேஷையில் இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ண வேணாம். கோதால இறங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாதான் நாளைக்கு நம்ம ஏதாவது சமைக்க முடியும். இப்பவே கடையில வயிறு வேற சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வார காலமாவே அது பல்லுனால தான். பல்லுனால காக்ரோச்ல உள்ள பூந்து ஐஸ் கட்டியில காக்ரோச் இருக்கு. 1 மாசமா ஆக்சுவலி நம்ம புலங்கின்னு இருந்துட்டு 1 மாசம் லாக் பண்ணி வச்சு உள்ள வரும்போது அப்படி ஒரு ஸ்மெல் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் அழுகி போயிருக்கு. வெங்காயம் பாப்பா வெங்காயம் எல்லாம் யூஸ் பண்ணாமே வச்சுட்டு போயிடுச்சு போல் இருக்குது. அந்த வெங்காயம் பூண்டு அதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ பூண்டு வாங்கி வச்சிருக்குது. எதுக்குப்பா? ஆமா ஆமா எல்லாமே அப்படியே பாக்கெட்ல அப்படியே தராங்க. அதனால வேற வழி இல்லை, அப்படிதான் வாங்கி ஆகணும். நம்ம சும்மா 50 குடு 100 குடுலாம் வாங்க முடியாது. அது என்னமோ கரெக்ட். மணியெல்லாம் கிடையாது இருக்கு. அண்ணா இத்தினூண்டு குடுனா அத்தினூண்டு குடுனான்னு சொல்றதுக்கு கரெக்ட். 3 நாள் 4 நாள் தான் தங்குவோம். அதுவே 4 நாள் தான் தங்குவோம், ஒன்றும் பெருசா தங்க மாட்டாங்க. ஓகே, இப்போ எனக்கு ஹாப்பியா இருக்குது. இதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் என்ஜாய் பண்ண போறேன். தூங்க மாட்டேன்ப்பா. எனக்கு டிவி போட்டு விடு. இல்ல நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க என்னாச்சுன்னா வீடு இருக்குதான் செய்யுது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம ரெண்டுக்கு விடுறதுக்கு தான் இங்க ஆக்சுவலா பர்பஸ்க்காக அந்த பர்பஸ் தான் வந்தது. வந்துட்டு நாளைக்கு போயிட்டு நம்ம மெயின்டெனன்ஸ் ஆஃபீஸ், இங்க உங்க ரெண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃபீஸ்லாம் இருக்கு, அங்க போய் நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஆள் கூட்டிட்டு வந்து காட்டுவாங்க. 2 நாள் இருந்து ஆள்லாம் காட்டிட்டு நான் 2 செட் கீ எடுத்துட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு ஒரு கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடுவேன். எல்லாம் இவரு ப்ரிப்பேரா வாங்கிட்டு வந்து நான் வந்ததே அதுக்கு தான் வந்தேன். கரெக்டா ப்ரிப்பேரா தான் வந்திருக்காரு. நமக்கும் ஒரு 2 நாள் இங்க தங்கிட்டு போன மாதிரி இருக்கும். நீங்களும் நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க என்னாச்சு. இங்க புதுசா இப்ப ஸ்விம்மிங் பூல் ஓபன் பண்ணிருக்காங்க, கிளப் ஹவுஸ் ஓபன் பண்ணிட்டாங்க. எல்லாம் லைட்லாம் ஜகஜோதியா எரிஞ்சுட்டு இருக்குதே, பாக்கலையா? அது பகல்ல தான் காட்டணும். இங்க இருந்து இருட்டுல காட்டுறேன் பாருங்க, ஒன்னும் பெருசா தெரியாது. நான் வந்தவொன்னே அதெல்லாம் தான் பார்த்தேன். தவறு அங்க இருக்குது இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த கிளப் ஹவுஸ் ஓபன் பண்ணிட்டாங்க, ஸ்விம்மிங் பூலும் ஓபன் பண்ணிட்டாங்க. அந்த கிளப் ஹவுஸ் உள்ளே அங்க ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன், தெரியல. இவன் தான் ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு இருக்கான்னு தெரியல. காபி கடையா? ஆமா, நைட்ல இங்க நிறைய பேர் சுத்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 மணிக்கு இறங்கி போனாலும் நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. சரி, நம்ம அப்படியே வேணா கீழே இப்ப நைட் டின்னர் ஏதாவது ரெடி பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்க தான் போகணும். போயிட்டு வந்துட்டு நம்ம நாளைக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பகல்ல உங்களுக்கு நம்ம போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் இன்னைக்கு நைட் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் 3 மணிக்கு கூட வந்து படுப்பேன். ஆனா காலையில சீக்கிரம் எழுந்துருவேன். என்னவோ பண்ணு, நீ வரலைன்னா நான் போயிடுவேன். காலையில பீச் சைடு அப்படியே மழை வரல அப்படின்னா நம்ம அப்படியே கிளம்பி போவோம். உன் மூஞ்ச பார்த்தா இப்ப நகர்ற மாதிரியா தெரியுது. வந்ததே வீணாக்கிடுவேன். சுத்தமா உடம்புல என்னமோ பண்ணுறாங்க, என்ன பண்ணுதுன்னே எனக்கு தெரியல. பட் இருந்தாலுமே அப்படியே மெதுமா எல்லாமே செஞ்சுனே தான் இருக்கிறேன். வீட்டை புதுசா வந்து பாக்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க, அவங்களுக்காக ஒரு மினி டூர் காட்டிடுறேன். இதுதான் பெரிய ஹால் நம்ம வீட்டுல, இந்த அபார்ட்மெண்ட்ல. இப்படி லெஃப்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிச்சன், இவ்வளவுதான் கிச்சன், சின்ன கிச்சன், அவ்வளவுதான். நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம், திருப்பி ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது. ஓகேவா, இதுதான் மெயின் பெரிய பெட்ரூம். ஓகேவா, 2 பெட்ரூமே பெருசு தான். பட் ஆனால் இது என்னென்னா இதில் தான் ஏசி இதெல்லாம் நம்ம மாட்டியிருக்கோம். இல்லை, நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக இது ஓம் ஸ்டூர். திருப்பி குழம்ப மாட்டாங்க, அதுதான் தெளிவா போடுறேனே. இது வந்து ஓஎம்ஆர்ல இருக்கிற கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீட்ல வந்து செகண்ட் ஃப்ளோர் யாருக்கு? மௌலிக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. என்ன ஏமாத்திட்டாங்க. ஓட்டிங்ல நீ தான் வர்ற, அதனால உனக்கு தான் ஓட் போடுங்க. அந்த வீடுன்னு ஃபர்ஸ்ட் என்ன ஏமாத்திட்டாங்க. அந்த வீட்ல ஃபர்ஸ்ட் ஏமாத்தவெல்லாம் இல்ல. கேட்கும்போது கீழே ஒரு பெட்ரூம் இருக்கு, மேல ஒரு பெட்ரூம் இருக்கு, 3 பெட்ரூம் எங்களுக்கு இருக்கு, மாத்தி படுத்துமோ. நீ மேலேயே கடை
நீ மடுத்தா அது உந்துரா படிக்கலன்னா எங்களுதுறான்டாங்க. நான் படுக்கிறேன்றாலே சரி ஓகே சீட் பண்றாங்க. சரி ஓகே சீட் பண்ணிட்டோமா, சரி இப்போ உனக்கே குடுக்குறோம்னு சொல்லிட்டோம். நிறைய பேர் வந்து லாஸ்ட் வீடியோல வந்து இது என்னைக்கு ரிலீஸ் ஆன வீடியோ நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சேன். நாளைக்கு இது பண்ணீங்கன்னா இந்த ரெக்கார்டிங் திருப்பி போட்டு காட்டுவேன். சரி ஓகே. இப்போ ஒரு விஷயம், எல்லாருமே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சரியா. நீ வந்து கார்லயே எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்துன்னு இருக்க, அவரே போய் ஃபுட்டு அது இதெல்லாம் வாங்கிட்டு வராராமா, நீ ஹெல்ப் பண்ண மாட்டேன்றியா? ஏன் மௌலி ஹெல்ப் பண்ண மாட்டேன்ற? மாத்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மாத்திக்கோ. நிறைய விஷயங்கள் உனக்கு தெரியல, நான் சொல்லும் போது அதை மாத்திக்கோ ஓகேவா. இனிமேல் அப்பா அம்மாவுக்கு ஹெல்பிங் மைண்ட்ல இருக்கணும். குட். இவர் கார்லயே கேட்காதவனாட்ட ஐச்சி நாயே. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெட்ரூம் பார்த்துட்டிங்களா. அடுத்தது இந்த இதில் வந்து இங்கே ஸ்க்ரீன் ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சின்ன பால்கனி இருக்குது நமக்கு. இதோ இப்படி சின்ன ஒரு பால்கனி, நம்ம துணி காய போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் நம்ம கொடுத்து வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம் ஓகேவா. இதை டோர் லாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட் ரூம் தான். ஒரு குட்டி குட்டி ரெஸ்ட் ரூம் தான் இங்கே. இது ஒரு டாய்லெட், இது சின்ன ஒரு டாய்லெட்டு. அதுக்கப்புறம் சின்ன ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் என்ன சொல்கிறது, சின்ன ஒரு பாத்ரூம், அவ்வளோதான் இது. இந்த ரெஸ்ட் ரூமுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு வாஷ் பேஷின், அப்புறம் இங்கே ஒரு மிரர், அவ்வளோதான். இந்த ஏரியா இவ்வளோதான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம், இதுவுமே ஒரு பெட்ரூம், இவ்வளோதான். இங்கே ஒரு வார்ட்ரூம் வச்சுருக்கோம், அவ்வளோதான். இங்கே கொஞ்சம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் மோனா வச்சுட்டு போயிருக்கா, இது அவளுக்கு பெங்களூருக்கு நம்ம சென்ட் பண்ணோம், அவ்வளோதான். இதில் வார்ட்ரோப்பில் ஒன்றுமே இருக்காது, எம்டியாக தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் இந்த ஹோம் டூர். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சாமி ஃபோட்டோ, ஜீசஸ் ஃபோட்டோ இதெல்லாம் வச்சுருக்குறோம். அப்புறம் வந்துட்டு இங்கே ஒரு டிவி யூனிட் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம யூபிஎஸ் வைஃபை எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே வந்து சும்மா உட்காரதுக்கு ஒரு 2-3 சேர் போட்டிருக்கோம். நம்ம இப்போ மெயின் டோர்லேருந்து வெளியில் போனோன்னா இதுதான் வராண்டா. இது பாருங்க, ஃபுல்லாக இது வராண்டா நமக்கு வெளியில். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட இந்த சின்ன ஹோம் டூர், அவ்வளோதான். இந்த வீடோட ஹோம் டூர் அவ்வளோதான். நம்ம நாளைக்கு எல்லாம் வெளியில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறோம். இந்த விளாக் பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டாங்க புஷ் பண்ணுங்க. ஓகே பாய்.